ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கோதுமை அடை. இதுக்கு வந்து தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த அடையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதனால் வந்து இது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இது குறைச்சலாக தான் எடுக்கணும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். ஆனால் கூட கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி அடை மாவு எடுத்திங்கன்னா ஈக்குவலாக வந்து ஒரு 2 கரண்டியில் வந்து கேப்சிகம், கேபேஜ் அது மாதிரி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா வந்து இது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக ஆகிடும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தி அடை. இது வந்து நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பில் 1/4 பாகம் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கோதுமை இருந்ததுன்னா கோதுமை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் கோதுமை ரவை வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாய் ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து கொள்ளு வச்சுருக்கேன். கொள்ளு 2 டேபிள் ஸ்பூன். பச்சை பயிறு வச்சுருக்கேன், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். இதில் நான் கொஞ்சம் அரிசி வச்சுருக்கேன். அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான். உங்களுக்கு வந்து அரிசி தேவை இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த பருப்புலேயே வந்து உங்களுக்கு நல்ல அடை வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பச்சை பயிறு, கொள்ளு, கடலைப்பருப்பு, மிளகாய், ஜீரகம், மிளகு, அரிசி இதை மாத்திரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 hours ஊறட்டும். ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி வந்து நம்ம கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு கோதுமையும் ஊற வச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். இப்போ இதை ஊற போட்டு ஒரு 4 hours ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நான் ஒரு 1/2 hour முன்னாடி வந்து கோதுமையும் போட்டிருக்கேன், அதுவும் ஊறிடுச்சு. இதில் வந்து ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம யூஷுவலாக ஊற்றுற மாதிரி இல்லாமல் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றினேன். அது வந்து கொஞ்சம் ஊறி வந்து இப்போ இந்த தண்ணி இருக்குது. நம்ம இந்த தண்ணியே வந்து நல்லா இந்த பருப்பை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த தண்ணியில் வந்து கோதுமைலாம் வந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், அதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் நமக்கு போயிடும். அதனால் வந்து இந்த தண்ணியே ஊற்றி தான் நான் அரைக்க போகிறேன். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. இது மிளகாவும் ஊறிச்சு, அதோட இஞ்சி போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. அடைக்கு கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும், ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம வந்து அடை போட்டுக்கலாம். இப்போ இந்த அடை கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் விட்டு தான் வந்து இதாகணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ முழு கோதுமையாக இருந்தால் வந்து நம்ம ஊற போடும் போதே வந்து ஊற போட்டுடணும். இது ரவையாக இருக்கிறதுனால நான் வந்து 1/2 an hour முன்னாடி சொன்னேன். அதை வந்து முழுசாக இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் பருப்போடையே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அப்படி வந்து ரவை இல்லை, கோதுமை ரவை இல்லை கோதுமை இல்லைன்னா 1/2 கப் கோதுமை மாவு கூட இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சுடலாம்.
பட் அந்த ரவை தான் வந்து உங்களுக்கு ரவையோ இல்லை கோதுமை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரவை தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி நம்ம செய்யறது. மாவு போட்டால் ஆனால் ரொம்ப இது வந்து கொரன்னு தான் அரைச்சிருக்கு இல்லையா, அதனால் வந்து மாவு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் நீங்கள் மாவு ஆட் பண்ணியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம், செஞ்சுக்கலாம். அடை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பட்டர், நெய், எண்ணெய் எதுனாலும் போட்டுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் குறைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வெந்த உடனே நம்ம அடுத்த சைட் திருப்பிடலாம். அந்த சைடும் வேகட்டும். நம்ம கோதுமை அடை எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இதோட வெஜிடபிள் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காயம் வேணும்னாலும் வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை கேப்சிகம், கேபேஜ், காலிஃப்ளவர் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அதை கூட வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அது அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா மாவையும் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, மற்றபடி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இதில். இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிச்சயமாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. மற்றபடி ஹெல்த்தியான ரெசிபி யாருனாலும் வந்து செஞ்சு சாப்பிடலாம். அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 1 டேபிள் ஸ்பூன் அரிசி கூட இல்லைன்னா கூட ரொம்ப நல்லாவே வரும். இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து இதில் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடணும். ஏன்னா வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவு குறைச்சலாக தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். மற்றபடி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நிறைய ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.